எத்தனையோ நன்மைகளை அவர் செய்திருக்கிறார். அவரை நாம் துதித்து ஆராதிக்க இந்த வேளையிலும் நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஆமென். கரங்களை நன்காக தட்டி நன்றி ஆண்டவரே என்று சொல்லுங்க. We thank you Jesus. நன்றியோடு உம்மை பாடி நாள்தோறும் உம்மை போற்றுவேன் ஆண்டவரே. தாழ்வில் இருந்த என்னை கை தூக்கி இதுவரையிலும் கரம் பிடித்து வழிநடத்தி வந்த உம்முடைய பிரதான கிருபைக்கு நன்றி ஆண்டவரே. கரங்களை நன்காக தட்டி நன்றியோடு உம்மை பாடி நாள்தோறும் போற்றுவேன். தாழ்வில் இருந்த என்னை தூக்கி கரம் பிடித்து வாழ வழி செய்தீரே. தாழ்வில் இருந்த என்னை தூக்கி
ஆண்டவரே. Thank you Lord. இதுவரையிலும் கொண்டு வந்த அவர் கிருபைக்கு நன்றி. உன்னையும் உன் பிள்ளைகளையும் அழகாய் நடத்தி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இனிமேலும் நடத்த வல்லவராக இருக்கிறார். தாழ்வில் இருந்த நம்மை தூக்கி கரம் பிடித்து வாழ வழி செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. இதை நினைக்கும் போது உள்ளங்கள் எல்லாம் அப்படியே ஒரு இமோஷனலாக ஆகுது இல்லையா? நினச்சி பாருங்களேன், எப்படி நம்ம ஆரம்பித்தோம், எப்படி நம்மளுடைய வாழ்க்கை எப்படி ஆரம்பித்தது, இந்த வேலையை எப்படி ஆரம்பிச்சிங்க. கர்த்தர் எவ்வளவாய் உன்னை நிரப்பி இருக்கிறார், எவ்வளவாய் உன்னை உடைய எல்லா காரியங்களையும் பூர்த்தி செய்திருக்கிறார். ஒருவேளை ஒரு சின்ன டிகிரியில் அப்படியே ஆரம்பிச்சிருக்கலாம், கர்த்தர் உங்களை PhD முடிக்க வச்சிருக்காரு. ஹல்லேலூயா. கரங்களை நன்காக தட்டி எத்தனை ஒரு சின்ன வேலையில் இருந்திருக்கலாம் நீங்கள். கர்த்தர் உன்னை மேன்மையாய் வைத்திருக்கிறார். சாதாரணமாக என்ட்ரு பண்ணுற இடத்துல உன்னை மேனேஜருக்கு மேலே வச்சிருக்கிறாரே. நன்றாக கரங்களை தட்டலாமா?